நாகை மாவட்டம் நாகூர் அம்பேத்கர் நகர் குடியிருப்பு பகுதியில் மழைநீருடன் கழிவு நீரும் கலந்து சூழ்ந்துள்ள நிலையில் மழைநீர் வடிய வடிகால்வாய் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். மழை பெஞ்சி தண்ணியோட வழி இல்லாமல் தெரு ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்கிது. ஃபுல்லாக மக்கள் யாரும் வெளியே போக முடியாமல் வீடு இல்லாமல் தண்ணியாக போய் ஓடிட்டு இருக்கு. மக்கள்லாம் யாரும் வெளியே போகாத அளவுக்கு அவல நிலை ஏற்பட்டிருக்கு. குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க யாரும் வெளியே வர முடியல. மக்கள் ரொம்ப பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. இது ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாகவே நாங்கள் வச்சுருக்கோம். இது மழை பெஞ்சாலே எங்களுக்கு இதே நிலமை தான் நீடிக்குது. எப்பயுமே மழை பெஞ்சா இந்த தெரு ஃபுல்லாக வருஷம் மழை பெஞ்சா தண்ணி தேங்கி இதேமாதிரி தான் நிற்கிது. இதுக்கு எந்த நகராட்சியோ எந்த அரசு அதிகாரிகளோ இல்லை எலெக்ஷன் இதோ யாருமே எந்த நடவடிக்கையும் இதுவரை எங்களுக்கு எடுக்கலை. இது எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்டுக்கோம். இந்த சாக்கடை தண்ணி இது எல்லாமே சேர்ந்து தான் இல்லை ஓடுது. இப்போ மழை தண்ணி மட்டும் ஒன்றா பரவாயில்ல. இந்த மழை தண்ணி நிரம்புற வச்சு வெளியே உள்ள இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோடு தெரு மெயின் ரோட்லேருந்து உள்ள ஒரு பகுதி தான் அம்பேத்கர் நகர் தெற்கு. இந்த அம்பேத்கர் நகர் தெற்கு பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோட்டில் ஒரு தண்ணி எங்கள் ஏரியாவில் தான் ஓடுது. அதனால் எங்களுக்கு நிரந்தர சாலை வசதி செய்து தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லெனின். அவரிடம் பேசலாம். வணக்கம் லெனின். நாகை மாவட்டம் நாகூர் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்கள் நியூஸ் தமிழுக்கு அளித்த அந்த பிரத்யேக பேட்டியினை பார்த்தோம். வருடம் தங்களுக்கு இதே போன்ற ஒரு நிலைதான் நீடிக்கிறது என்று அவர்கள் தங்களுடைய அந்த கஷ்டத்தை தெரிவித்திருக்கிறார்கள். என்ன கோரிக்கை அவர்கள் முன்வைக்கிறார்கள்? எந்தெந்த பகுதி மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாகூரில்? நிச்சயமாக டிட்வா புயல் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக விடாமல் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நாகப்பட்டினத்தில் அதிக கனமழை பொழிந்துள்ளது. இந்த நிலையில் நாகப்பட்டினம் நகராட்சிக்கு உட்பட்ட நாகூர் பகுதியில் தாழ்வான பகுதி என்பதால் அந்த பகுதியில் முழுவதுமே வீடுகளில் தண்ணீர் புகுவதும் குடியிருப்புகளில் தண்ணீர் சூழ்வதுமாகவே உள்ளது. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய காட்சி நாகூர் அம்பேத்கர் நகர் வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் முழுவதுமாக தாழ்வான பகுதி என்பதால் மேடுகளில் உள்ளக்கூடிய தண்ணீர் முழுவதுமே இந்த பகுதியாக வலிய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இதனால் அந்த மழை நீரோடு அந்த சாக்கடை நீரும் கடந்து வருவதால் வீடுகளுக்குள் புகுந்து ஒரு அவநிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பகுதியில் தாழ்வான பகுதி என்பதால் பொதுமக்கள் மிகுந்த அவஸ்தைக்கு உள்ளவராகின்றனர். கடந்த 2 நாட்களாக தேங்கியிருக்கக்கூடிய தண்ணீரில் சாக்கடை நீரும் கலந்து இருக்கிறதால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். தற்போது நகராட்சி நிர்வாக சார்பில் அந்த பகுதிகளில் இன்ஜினை கொண்டு நீரை வெளியேற்றினாலும் தேங்கி இருக்கக்கூடிய கழிவு நீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் இது போன்ற பிரச்சனை அந்த பகுதியில் ஏற்படுவதால் நிரந்தர தீர்வு செய்ய வேண்டும். அதே போன்று அந்த பகுதியில் ஆக்கிரமிப்பு சுவர்களை அகற்ற வேண்டும். அப்போதுதான் இந்த தண்ணீரானது வெளியேறும் என்று அந்த பகுதி கோரிக்கையை வைத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி லெனின்.